ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் டூம் ஃபுட்டீஸ். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். சட்டி வச்சு நான் நல்லெண்ணெயில் தான் சமைக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெந்தயம் போட்டு உடனே சின்ன வெங்காயம் போட்டுடுங்க. வெந்தயம் கருகிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா கை நிறைய சின்ன வெங்காயம் நல்லா உரித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்புக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கலரிட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொலைய வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கி நல்லா வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் அந்த மிளகாத்தூளெல்லாம் அந்த தக்காளி தொக்கோடு நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி நம்ம லைட்டாக தான் கரைச்சிருப்போம். ஸோ அகெயின் நான் இன்னொரு வாட்டி கரைச்சி வச்சுருக்கேன். புளியோட செகண்ட் தண்ணி கரைச்சிருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த புளியோட செகண்ட் தண்ணியும் நான் கரைச்சி வச்சுருந்து நல்லா ஊற்றி இப்போ கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, புளி, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சா. இப்போ ஒரு கலரிட்டு உப்பு, புளி, காரம்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா தலை கொதிச்சு வருது. இப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வெறும் வால், இந்த மாதிரி தலை, இந்த மாதிரி ஒரு 3 சின்ன மீன் தான் எடுத்திருக்கேன். நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. அதுலேயும் நம்ம மண் சட்டியில் செய்யும் போது அதுக்கே இன்னொரு ஃப்ளேவர் தனியாக கிடைக்கும் நமக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீனும் நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அந்த வாவல் மீனில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்து சொல்லுவாங்க. இது நல்ல கொழுப்பு தான். ஸோ இதை நம்ம சாப்பிடலாம். அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்புல. ஒரு வாட்டி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், இல்லைன்னா மீனுங்க உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். இப்போ நம்ம லைட்டாக ஏன்னா கரண்டி வச்சு கலக்குனா மீன் உடஞ்சிடுச்சும். லைட்டாக நம்ம இந்த மாதிரி கலக்கி விடணும். மறுபடியும் ஸ்டவ்லேயே வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் க்ரோ ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.